வெயில் காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னமும் நம்ம ஊரில் வெயில் போட்டு வெளுத்து எடுக்குது. ரீசெண்டாக எங்கள் கிளினிக்கு வர்ற நிறைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் அன்எக்ஸ்பிளைன்டு டயர்ட்னஸ் அண்ட் மசில் கேட்ச். இதுக்கு என்ன பெரிய வில்லனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டீஹைட்ரேஷன். நம்ம உடம்புல தண்ணி கம்மியானா என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும், என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், சின்ன சின்ன விஷயம் பண்ணி எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். நம்ம பாடியில் தண்ணி கம்மியாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மா ரொம்பவே கம்மியாகும். இதனால நம்ம ஹார்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிளட்டை பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால நீங்கள் ரொம்ப சீக்கிரமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து இது உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் மெமரியை அஃபெக்ட் பண்ணும். ஹெவி மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். இதனால முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு தெரியுமா? ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைங்க தான். இப்படி ஃபோக்கஸ் அண்ட் மெமரி அஃபெக்ட் ஆனால் எப்படி கிளாஸ் கவனிக்க முடியும், எப்படி சப்ஜெக்ட் எல்லாம் புரியும்? நெக்ஸ்ட்டு தெர்மோ ரெகுலேஷன். உடம்புல தண்ணி இருந்தால் தானே ஸ்வெட்டு ப்ரொடியூஸ் ஆகி உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை கம்மி பண்ண முடியும். நம்ம உடம்புல தான் தண்ணியே இல்லையே, அப்புறம் எப்படி உடம்பு கூலாக இருக்கும்? அடுத்து உடம்புல தண்ணி இல்லைனா எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகி நமக்கு சிவியர் மசில் கிராம்ப்ஸ் அண்ட் பாடி பெயின் கூட வரலாம். அது கூடவே ஸ்கின் ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, யூரின் ஹை கான்சென்ட்ரேட் ஆகி கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு கூட ஹை ரிஸ்க் இருக்குது. இதுக்கு சொல்யூஷனாக லிட்டராக வாட்டர் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இளநீர், நீர்மோர், ஃப்ரெஷ் ஜூஸு, ஏன் ஓஆர்எஸ் கூட குடிக்கலாம். ஹைட்ரேஷன் இஸ் யுவர் பாடிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ டோன்ட் லெட் யுவர் பாடி ட்ரைட் அவுட்.